10 குழந்தைங்க 16 பெண்கள் மொத்தம் 40 பேர் மாறணும். இதுக்கெல்லாம் காரணமா விஜய் சீக்கிரமா வந்து இருந்திருக்கலாம், லொகேஷனை சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம், ஏன் ஆளுங்கட்சியோட சதியா கூட இருக்கலாம் அப்படின்னு பேசுற நம்ம ஆர்சிபி செலிபிரேஷன்ல 11 பேர், டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல 18 பேர், மகா கும்ப மேளால 30 பேர், புஷ்பா பட ரிலீஸ்ல இருந்து உத்தரப்பிரதேசல மத கூட்டத்துல போய் 100 கணக்கா இறந்தவங்க வரைக்கும் இந்தியா எவ்வளவோ பார்த்தாச்சு. ஏன் நம்ம சென்னையில ஏர்சோவை பார்க்க போறேன்னு போய் நான் இறந்த 4 பேருக்கு அச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண நம்ம அடுத்து இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணணும்னு யோசிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இதை நம்ம தடுத்து இருக்க முடியும். விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? இதுல நம்ம மேலையும் தப்பு இருக்குன்னு என்னைக்கு நம்ம உணர்ந்து திருந்துறோமோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் குறையும். எலெக்ஷன் டேட்ல உங்களுடைய ஒரு ஓட்டு போதுங்க உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்கு. 2 வயசு குழந்தையும் 5 வயசு குழந்தையும் கர்ப்பிணி பெண்களையும் நேர்ல கூட்டு போயிட்டு இந்த மாதிரி காவு கொடுக்கறதா உங்களுடைய சப்போர்ட்டா? அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா ஸ்டார்னு ஆட்டம் அந்த மாதிரி ஓடிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு தெருவில் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் வந்தா கூட பின்னாடி நாய் மாதிரி போகுது. எதுக்காக? எல்லாம் ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, ஒரு போஸ்ட், ஒரு 4 லைக் 4 கமெண்ட். இவ்வளவு பெரிய கொடுமையை பார்த்த நம்ம இறந்த எத்தனை உயிர்களுக்கு இரங்கல் செலுத்துற நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னுடைய சொந்தத்திலேயோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட உயிரோ போகக்கூடாது அப்படின்னு உறுதி ஏத்துக்கணும். என்னோட ஆதங்கம் சுய புரிதலுக்கு இல்லைன்றதுதான். நீங்க யோசிங்க, தேடுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. நான் சொல்ற கழிவா வருதுன்னு இந்த கழிவு மாத்திரமே கவனம் செலுத்தாதீங்க. கழிவு பாக்குறீங்க, என்டர்டெயின் இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து என்ன?